வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, விஓஓ அசிஸ்டண்ட். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, விஓஓ அசிஸ்டண்ட் ஜாப் அவைலபிள் பண்ணியிருக்காங்க. அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. இதில் ஏதாச்சும் நம்ம ரீஒர்க் பண்ணிடுவோமோ, ஒரு பயத்தில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. அதை எப்படி ஃபில் பண்ணணும், யார் யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம், ஏ டு இஜட் அப்ளிகேஷன் போகிறதுலேருந்து இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சு நம்ம வேலைக்கு போகிற வரைக்கும் ஏ டு இஜட் நீங்கள் இந்த வீடியோவிலேயே தெரிஞ்சுக்க முடியும். எப்படிலாம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் ஒவ்வொரு டைமில் நடுவில் நான் சொல்லுவேன். அதுக்கு தகுந்த ஒரு ஜாயிண்ட்டையும் நான் சொல்லிடுவேன். அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் மட்டும் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருப்போம். அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நிறையா பேர் பண்ணுற தவறு என்ன? அப்ளிகேஷன் போடுறோம், அப்ளிகேஷன் வாங்குகிறோம், ஃபில் பண்ணுறோம், அப்ளிகேஷன் போடுறோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், 10 கேள்விக்கு 9 கேள்வி பதில் சொல்கிறோம், ஆனால் ரிஜெக்ட் ஆகுறோம். இதில் என்ன நம்ம தவறு பண்ணிட்டோம், நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுடைய மைண்ட் செட்லேயே இருக்கும். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் மார்க்குடைய விடை பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாது. அதை நான் இந்த வீடியோவில் தெளிவாக உடைச்சி சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஹெல்ப்பிங் மெத்தடை கூட உங்களுக்கு இருக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். அதை நீங்கள் எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். 1 by 1 நாங்கள் அப்டேட் கொடுப்போம். பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடியே சில ஆவணங்கள் தேவைப்படுது. அது என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இது பண்ண முடியும். அதை நான் எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன சான்றிதழ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ தெளிவாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள், சுய சான்றளிக்கப்பட வேண்டும். அது சுய சான்றளப்பம்னா உங்களுடைய கையொப்பம் தான் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ், அதாவது கல்வி சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ்னு சொல்லுவாங்க. அது இடைநிலையாக இருந்தாலும் சரி, இல்லை மதிப்பெண் சான்றிதழாக இருந்தாலும் சரி, அது கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய மார்க் ஷீட். அடுத்தது இருப்பிடச் சான்றிதழ் நகல் துணை வட்டாட்சியரிடம் வழங்கப்பட்டதாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது அப்போ இங்கே தான் வழங்குவாங்க, வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது ஜாதி சான்றிதழ். இந்த நகல்கள் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அதற்கு ஏற்றாற் போல் வயது வரம்புகள் மாறுபடும், ரிலாக்ஸேஷன் மாறுபடும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மாற்றத்துக்கு தகுந்தாற் போல் இருக்கும். இது எல்லாமே சரி பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாதி சான்றிதழ் தான். ஓகேங்களா? அடுத்தது ஆதார் அட்டை நகல். நீங்கள் இந்திய குடிமகன் தான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இதோடைய ஆதார் அட்டை. ஓகேங்களா? அதை டைப் பண்ணாவே நீங்கள் எங்கே லேண்ட் வாங்கியிருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் இருக்கா, என்ன லோன் வாங்கியிருக்கீங்க, என்ன பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஏ டு இஜட் தெரிஞ்சுக்க முடியும் அந்த ஒரு ஆதார் அட்டையை வச்சு. ஓகேங்களா? அடுத்தது வாக்காளர் அடையாள அட்டை நகல்.
வாக்காளர் அடையாள அட்டை நகல். அடுத்தது ஓட்டுநர் உரிமம் நகல். எல்லாமே வந்து ஜெராக்ஸு தான். யாரும் தயவுசெய்து ஒரிஜினலை வச்சு அனுப்பிச்சிடாதீங்க. மிஸ் ஆயிரும், இல்லைன்னா அங்கே பார்த்துட்டு கம்முன்னே இருந்துருவாங்க. ஒரு சில பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு ரிட்டன் போடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். எல்லாத்துக்குமே அந்த மைண்ட் செட் வராது. இதெல்லாம் ஒரிஜினல் வச்சு அனுப்பிச்சிருக்கான், அவன் எத்தனை டைம் சொன்னான், அவன் நோட்டிஃபிகேஷன் சரியாக படிக்கலையாட்டுங்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்க. இல்லைன்னா வாங்கி அங்கே பத்திரமா ஒரு ஸ்டோரில் வச்சுருவாங்க. இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு ஒரு சென்னையோ மதுரையோ போகுதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் மறுபடியும் அலைஞ்சி திரிஞ்சு அந்த அப்ளிகேஷனை பார்த்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எழுதுனா அது லெட்டர் ஒன்று எழுதுங்கன்னு சொல்லி எழுதி, அப்புறம் அவங்க வட்டாட்சியர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, அங்கே கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவன் 2 நாளாக அலைய விட்டு நீங்கள் வந்துட்டு போங்காட்டி விடிஞ்சே போயிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எதுக்குமே ஒரிஜினல் வச்சு அனுப்ப வேண்டியதே கிடையாது. அரசு சம்மந்தப்பட்ட எல்லா வேலைவாய்ப்புக்குமே அப்படி தான். ஒரிஜினலை வச்சு அனுப்பணுங்கிறது கட்டாயமும் கிடையாது, அனுப்பவும் கூடாது. ஓகேங்களா? அதில் வந்து தெளிவாகிக்காங்க. அடுத்தது பணி நியமனம் முன்னுரிமை கோருபவரா, அதற்குண்டான சான்றிதழ் நகல் இணைக்கணும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் நிறைய விதமான செலிப்ரிட்டிக்கு ஒவ்வொரு ஜாப்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக அவங்களுக்கு 2, கலெக்டராக அவங்களுக்கு 2, எம்எல்ஏவா அவங்களுக்கு 1, மினிஸ்டராக அவங்களுக்கு 4, ஒன்றியமா உனக்கு 1. இதுமாரி பிரித்து கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பும் ஒன்று. அப்படி ஏதாச்சும் நீங்கள் ஃப்ரீயாக சேர்கிறதுக்கு வந்து முன்னுரிமை கோர்றீங்க அப்படின்னா அதற்குண்டான ஆவணங்களை வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா முன்னாடி உங்களுடைய உறவினர்கள் யாராச்சும் இறந்துருந்தாங்க, அதாவது அப்பா இறந்துருந்தாங்க, அம்மா இறந்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பணி கோர்றீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து இணைக்கலாம். ஓகேங்களா? அந்த சர்டிஃபிகேட்டை இணைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பணி நியமனம் உடனடியாக கொடுக்கப்படும். அடுத்தது குடும்ப அட்டை நகல். இது வந்து கட்டாயமாக குடும்ப அட்டை நகல் வேண்டும். அடுத்தது 3ஆம் பாலினத்தவர் எனில் தமிழ்நாடு 3ஆம் பாலினத்த நல வாரியத்தில் வழங்கப்பட்ட சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். நீங்கள் வந்து திருநங்கையாக இருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான சான்றிதழ் வந்து கொடுக்குறாங்க. அந்த சான்றிதழை வாங்கி நீங்கள் வந்து வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 25/10 அளவு கொண்ட அஞ்சல் உரை, அதாவது போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு 25/10 போஸ்ட் கவர் கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அதெல்லாம் 25 ரூபாய்க்கு தாளினை ஒட்டணும். அதாவது 25 ரூபாய்க்கு தாளினை ஒட்டி தற்போதைய சுய விவரத்தை போட்டு அதன் விண்ணப்பத்துடன் சேர்த்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சதுங்களா? ஓகே, வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். 1 by 1 அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். 1 by 1 பாருங்கள் வீடியோவை. அந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணணுன்னு பார்த்தரலாம். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழில் உங்களுடைய நேமு, கீழே இங்கிலீஷில் நேமு, அடுத்தது உங்களுடைய அப்பா நேமு, அடுத்தது உங்களுடைய இருப்பிட முகவரி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அதை போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து உங்களது என்ன வசிக்கும் மாவட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க, வசிக்கும் கிராமம் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக போட்டுக்கணும் எந்த ஒரு இடத்துலையுமே. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலினம் ஆணா பெண்ணா 3ஆம் பாலினமானு கேட்டிருக்காங்க, அது வந்து போட்டுக்கோங்க. திருமண நிலை மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க, அது வந்து நீங்கள் வந்து போட்டுக்கணும். அடுத்தது ஜாதி மற்றும் உட்பிரிவு வட்டாட்சியர் கோட்டாட்சியர் பெறப்பட்ட சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. மாற்றுத்திறனாளியா, ஆம்னா அதுக்கு வந்து சான்றிதழ் இணைக்கணும். ஆதரவற்ற விதவையா, ஆம்னா அதுக்கு வந்து சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். முன்னாள் இராணுவ வீரரா, ஆம்னா அதுக்கு வந்து சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். இதுக்கெல்லாம் எதுக்கு சான்றிதழ் இணைக்கப்பட சொல்கிறாங்க அப்படின்னா இது எல்லா வேலை வாய்ப்புக்குமே பெனிஃபிட்ஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து தளர்வுகள் கொடுப்பாங்க, அதுக்கு தான் வந்து சொல்கிறது. அடுத்தது கைபேசி எண் வாட்ஸ்அப் நம்பராக இருந்தது அப்படின்னா ரொம்ப அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. மின்னஞ்சல் முகவரி இது எப்போயுமே மாற்றாத மெயில் ஐடியாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஆதார் எண், அடுத்தது கல்வி தகுதி என்னான்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து மிதிவண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அது ஓட்ட தெரியும்னா அதுக்குள்ளான உரிமம் மோட்டார் வாகனம் டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறாங்க. ஓட்டுநர் உரிமம் என்ன,
ஓகேங்களா. உரிமம் செல்லுபடியாகும் நாள், லைசன்ஸ் வந்து வேலிடிட்டி முடியுதுல அதோட நாள், மேல் கூறப்பட்டுள்ள அனைத்து விதமான சரிபார்வை என்றும் தவறாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருந்தோம் அப்படின்னா, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நான் கட்டுப்படுறேன், நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு ஒரு இது போட்டு கீழே சைன் போடுறீங்க. 4 இடம் போட்டு நீங்கள் வந்து அனுப்பணும். ஓகேங்களா. என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிச்சுக்கிட்டு வராங்க. உடனடியாக எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடியே அறிவிப்புகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்பாங்க. முதல் மாவட்டம் என்னன்னு சொல்கிறேன் வந்து பார்த்துக்கோங்க. முதல்ல சென்னையில் தான் அறிவிக்க போகிறாங்க. அடுத்தடுத்தது வரப்போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக என்னை தொடர்பு பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.